வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கோவா என்றால் உங்களுக்கு நினைவுக்கு வருவது எது? கடற்கரை, மகிழ்ச்சி, சுதந்திரம், இப்படி பல உணர்வுகள் ஏற்படுகின்றன. இன்னும் சொல்லப்போனால் உலகளவில் மிக முக்கியமான ஒரு சுற்றுலாவுக்கான ஒரு இடமாக கோவா திகழ்ந்து வருகிறது. சரி, இந்த கோவா எப்போது விடுதலை அடைந்தது என்று உங்களுக்கு தெரியுமா? இதில் என்ன ஆச்சரியம் இருக்கிறது? கோவா இந்தியாவின் ஒரு பகுதி தானே. அது 1947 ஆகஸ்ட் 15 இந்தியா சுதந்திரம் அடைந்த போது கோவாவும் விடுதலை பெற்றிருக்கும் என்று தான் நாம் நினைத்து கொண்டிருப்போம். ஆனால் அது அப்படி அல்ல. இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகும் கூட கோவா இந்தியாவின் ஒரு பகுதியாக இல்லாமல் விடுதலை அடையாமல் தான் இருந்தது. ஆம், கோவாவை கிட்டத்தட்ட 451 ஆண்டுகளாக போர்த்துகீசியர்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார்கள். அவர்கள் அங்கிருந்து தான் தங்களுடைய ஆதிக்கத்தையும் கூட தொடங்கினார்கள் என்று சொல்லலாம். அந்தளவுக்கு போர்த்துகீசியர்களுடைய அந்த ஆதிக்கத்தில் கோவா, டாமன் டியூ பகுதிகள் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்தன, இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகும் கூட. ஆனால் அந்த கோவாவினுடைய அந்த சுதந்திரத்திற்கான குரல்கள் வலுவாக ஒலித்தன. சுதந்திர இந்தியா எத்தனையோ பேச்சுவார்த்தைகளை போர்த்துகீசிய அரசுடன் நடத்தியது. போர்ச்சுகலுடன் நடத்தியும் கூட அவர்கள் அதை விடுவிக்க மறுத்தனர். இந்த நிலையில்தான் 1961 ஆண்டு ஒரு யுத்தத்தை, அதாவது ஒரு இராணுவ நடவடிக்கைகளை இந்திய அரசு தொடங்கியது. இந்தியாவினுடைய முப்படைகளும் இணைந்து இந்த போரை தொடங்கின. இது உண்மையில் 2ஆம் சுதந்திர போர் என்று கூட சொல்லலாம். அதாவது சுதந்திரம் அடைந்த பிறகு நாம் சுதந்திரத்திற்காக நடத்திய ஒரு போர் என்று சொல்லலாம். அந்த அடிப்படையில் அந்த கோவாவை மீட்பதற்காக நடந்த அந்த இராணுவ நடவடிக்கையின் வாயிலாக 1961 ஆண்டு இதே டிசம்பர் 19 கோவாவினுடைய ஆளுநர் இந்திய இராணுவத்திடம் சரணடைந்தார். அதன் மூலமாக இந்தியாவில் கோவா விடுதலை பெற்ற ஒரு பகுதியாக சேர்ந்தது. அது முதலில் ஒரு யூனியன் பிரதேசமாக அறிவிக்கப்பட்டது. 1987 ஆண்டு கோவா இந்தியாவினுடைய 25வது மாநிலமாக அது அங்கீகரிக்கப்பட்டது. இதுபோன்ற வரலாறுகள் என்பது நமக்கு காட்டக்கூடியது என்னவென்றால், சுதந்திரத்திற்கான போராட்டங்கள் என்பது காலகாலமாக தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றன. எல்லாம் ஒரு நாளில் நடந்து முடிவதில்லை. இந்தியா சுதந்திரமடைந்த போது கூட பல பகுதிகள் இந்தியாவுடன் இணைய மறுத்தன. அவை பேச்சுவார்த்தைகளின் மூலமாகவும் இராணுவ நடவடிக்கைகளின் மூலமாகவும் பின்னால் நிறைவேற்றப்படாத பல ஒப்பந்தங்களின் மூலமாகவும் கூட இந்தியாவின் பல பகுதிகள் இணைக்கப்பட்டன. நாம் இதை ஏன் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஒரே நாடு, ஒரே இந்தியா, ஒரே மொழி, ஒரே உணர்வு என்ற பிரச்சாரத்தை மேற்கொள்ளக்கூடியவர்கள் இந்த வரலாற்றை மறைக்கிறார்கள். இந்தியா என்பது பல்வேறு விதமான ஆளுகைகளுக்கு கீழ் இருந்திருக்கிறது. சுதந்திரத்திற்கு முன்பு அவை தனித்தனி ஆட்சி பிரதேசங்களாக இருந்தன. அப்போது இந்தியா என்ற ஒரு கருத்தாக்கம் முழுமையாக உருப்பெறவில்லை. ஆங்கிலேயர்கள் தங்கள் நிர்வாக வசதிகளுக்காகத்தான் இந்தியாவை அப்படி ஒரு ஒருங்கிணைந்த ஒரு ஒரு அமைப்பின் கீழ் அவர்கள் கொண்டு வந்தார்களே ஒழிய, பண்பாட்டு ரீதியாகவோ மொழி ரீதியாகவோ இன ரீதியாகவோ அப்படி பொத்தாம்பொதுவான ஒரே நாடு என்பதற்கான எந்த ஒரு சாட்சியமும் இங்கு இருந்திருக்கவில்லை. ஆனால் சுதந்திரம் அடைந்த பிறகு கூட இப்பொழுது நாம் சுதந்திர இந்தியாவின் பகுதிகளாக நினைக்கக்கூடிய பகுதிகள் கூட அந்நியர்களுடைய பிடியில்தான் இருந்தன என்பதையும் நாம் நினைவு கொள்ள வேண்டும். வேற்றுமையில் ஒற்றுமை, பன்முகத்தன்மை, கலாச்சாரம், இதுதான் இந்தியாவினுடைய வரலாறு. இந்த பன்முகத்தன்மையை அங்கீகரிப்பதன் மூலமாகத்தான் இந்தியா என்பது ஒன்றுபட்டு நிற்கும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். 1914 ஆண்டு நவம்பர் மாதம் 20 தமிழ்நாட்டில் அல்லது அன்றைய சென்னை மாகாணத்தில், தலைமாகாணத்தில், மெட்ராஸ் பிரசிடென்சி நீதி கட்சி தொடங்கப்பட்டது. நீதி கட்சி என்பது கூட மக்களால் வெகுவாக அறியப்படுகிற பெயரே தவிர தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்பதுதான் அந்த அமைப்பினுடைய முழுமையான பெயர். அவர்கள் ஜஸ்டிஸ் என்று ஒரு ஆங்கில ஏட்டை நடத்தியதால் அந்த கட்சிக்கு ஜஸ்டிஸ் பார்ட்டி என்றும், பிறகு அதுவே தமிழில் நீதி கட்சி என்றும் வழங்கப்பட்டது. இதில் குறிப்பிடத்தக்க ஒரு நாள்
16 டிசம்பர் 20. நவம்பர் 20 தான் கட்சி தொடங்கப்பட்டது. ஆனாலும் அதற்கு ஒரு மாதத்திற்கு பிறகு சரியாக டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி நீதி கட்சியின் வரலாற்றிலே மட்டுமல்ல, தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றிலும் குறிக்கத்தக்க நாள். அதுதான் அந்த நாளுக்கு என்ன சிறப்பு என்றால், அந்த நாளில்தான் நான் பிராமின் மேனிஃபெஸ்டோ என்கிற ஒன்றை நீதி கட்சி வெளியிட்டது. அதாவது பார்ப்பனர் அல்லாதார் அறிக்கை. இது எதை ஒத்தது? இந்த மேனிஃபெஸ்டோ என்கிற சொல் அப்போது தான் உலகம் முழுவதும் பரவலாக அறியப்பட்ட சொல்லாக இருந்தது. 19ஆம் நூற்றாண்டின் மத்தியில் கார்ல் மார்க்ஸ், எங்கெல்ஸ் 2 பேரும் சேர்ந்து கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ என்று ஒன்றை வெளியிட்டார்கள். அது உலகத்தையே புரட்டி போட்டது. பொது உடைமை கட்சி அறிக்கை என்று. அதே போல் அந்த மேனிஃபெஸ்டோ என்கிற சொல்லை பயன்படுத்தி நான் பிராமின் மேனிஃபெஸ்டோ, இது பார்ப்பனர் அல்லாதோருக்கான அறிக்கை என்று ஒன்றை நீதி கட்சி வெளியிட்டது. அது ஏன் ஒரு குறிப்பிட்ட சாதியினரை அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், இந்தியாவின் நிலை மற்ற நிலைகளிலே இருந்து வேறுபட்டதாக இருந்தது. உலகம் முழுவதும் வர்க்க போராட்டங்கள் உண்டு, உலகம் முழுவதும் நிறவெறி போராட்டங்கள் உண்டு, உலகம் முழுவதும் பெண் ஆண் என்கிற வேறுபாடுகள் உண்டு. ஆனால் உலகத்திலேயே சாதி அடிப்படையிலான பிளவுகள், வேறுபாடுகள் இங்கே தான் இருக்கின்றன. எனவே இந்திய அரசியல், தமிழ்நாட்டு அரசியல் மட்டுமல்ல, இந்திய அரசியல் என்பதே இந்த தடத்திலே தான், இந்த அடித்தளத்திலே தான் அமைந்திருக்கிறது. பிராமின் நான் பிராமின் என்பது தான் இங்கே இருக்கிற அரசியல். எனவே நான் பிராமின் மேனிஃபெஸ்டோ, பார்ப்பனர் அல்லாதவர்களுக்கான அறிக்கை. ஏன் அப்படி ஒரு அறிக்கை வெளியிட வேண்டும்? பார்ப்பனர் அல்லாதவர்கள்தானே எண்ணிக்கையிலே பெரும்பான்மை. எண்ணிக்கையிலே பெரும்பான்மை தான். ஆனால் அவர்கள் கல்வி கற்றவர்களாக இல்லை, தொழிலில் இல்லை, அரசாங்க அலுவல்களில் இல்லை. இவற்றையெல்லாம் யார் சொல்லுவது? அரசாங்கம் கொண்டு வந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு சொல்லிற்று 1901. இன்னும் குறிப்பாக சொன்னால் 1911 வெளிவந்த அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான் பல உண்மைகளை மக்களுக்கும் அரசுக்கும் புரிய வைத்தது. அந்த கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் இருக்கிற மக்களில் படித்தவர்கள், எந்தெந்த சாதியை சார்ந்தவர்கள், எவ்வளவு விழுக்காடு என்ற கணக்கை நாடு அறிந்து கொண்டது. அப்போது வெறும் 3% இருந்த பார்ப்பனர்களில் 2.2% பேர் படித்திருந்தார்கள். ஆனால் நான் பிராமின்ஸ் என்று சொல்லுகிற மிக பெரும்பான்மையானவர்கள் 2க்கும் கீழே தான் படித்திருந்தார்கள். இது ஒரு கட்டம். பிறகு பார்த்தால் 100க்கு 26 பேர் அவர்களில் படித்திருந்தார்கள். மற்றவர்கள் மிக குறைவாகத்தான் இருந்தார்கள். எனவே தங்களுக்கும் படிப்பு வேண்டும், தங்களுக்கும் அரசாங்க வேலை வேண்டும் என்று மற்றவர்கள் எழுந்தபோது அந்த எழுச்சியை ஒரு அமைப்பாக மாற்றி, ஒரு கட்சியாக மாற்றி அதனை நீதி கட்சி முன்வைத்தது. அது 1916 தொடங்கப்பட்டது என்றாலும் 1912 ஆண்டே திராவிடர் சங்கம் என்று ஒன்று உருவாக்கப்பட்டது. அதனுடைய நீட்சியாகத்தான் இந்த நீதி கட்சி. இந்த நீதி கட்சி தொடங்கிய அந்த நோக்கத்தை மிக தெளிவாக வரையறுக்கிற அறிக்கை தான் நான் பிராமின் மேனிஃபெஸ்டோ என்கிற அந்த பார்ப்பனர் அல்லாதவர்களின் அறிக்கை. அதிலே தான் இந்த புள்ளி விவரங்கள் எல்லாம் சொல்லப்படுகின்றன. இந்த பிரிவை சார்ந்த மக்கள் இவ்வளவு பேர் இருக்கிறார்கள், இவர்கள் இவ்வளவு பேர் இருக்கிறார்கள். ஆனால் கல்வியும் வேலைவாய்ப்பும் இவர்களுக்கு இந்த அளவுக்கு கிடைத்திருக்கிறது, அவர்களுக்கு கிடைக்கவில்லை. ஒரு சமத்துவம் சமூகத்திலே வர வேண்டுமென்றால் முதலில் இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் சமூக நீதி வர வேண்டும் என்று ஒரு முன்மொழிவை கொடுத்தது இந்த 1916 டிசம்பர் 20ஆம் நாள் வெளியிடப்பட்ட அந்த பார்ப்பனர் அல்லாதவர்களின் அறிக்கை தான். எனவே தமிழ்நாட்டின் வரலாற்றில் இது ஒரு குறிக்கத்தக்க நாள். வணக்கம் நேயர்களே. நாம் மன வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள், பிரச்சனைகள், இவைகளெல்லாம் நாம் எவ்வாறு சமாளிப்பது என்பதை பற்றி சில யூகங்களை நாம் பார்த்து வருகின்றோம். அதில் ஒவ்வொன்றாக பார்த்து வந்தோம். நாம் பிடித்தது, பிடிக்காதது, விட்டு கொடுப்பது, பிறந்த வீட்டை பற்றி நாம் பெருமையாக பேசாமல் இருப்பது என்று பல யுக்திகளை நான் உங்களிடம் கூறி வந்தேன். அதில் ஒரு முக்கியமான ஒன்றாக இருப்பது தாம்பத்தியம். மன வாழ்க்கையில் தாம்பத்தியம் என்பது பொதுவாக செக்ஸ் என்று சொல்கின்றோம். அதை பற்றிய பாலியல், இதை பற்றிய பிரச்சனைகள், அதை பற்றிய விவரங்களை எல்லாம்
நாம் அதாவது வெளிப்படையாக சொல்வதற்கு நாம் இன்றும் அதாவது வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு நிலைமை இன்னும் வரவில்லை. அதாவது அதுபோல் ஒரு சந்தர்ப்பம் தான் நிலவுகின்றது. பால்வெளிகளை பற்றி, பாலியல் பற்றி விரிவாக வெளிப்படையாக சொல்வதற்கு முடியாத ஒரு நிலையில் இருக்கின்றோம். அதாவது செக்ஸ் சொல்கின்றோம். செக்ஸ் என்றால் என்ன என்று அதாவது கேட்டோம் என்றால், செக்ஸ் என்பது லத்தீன் லாங்குவேஜில் அந்த காலத்தில் அதாவது மருத்துவத்துறையில் கிரேக்கர்கள், லத்தீன் இவர்கள் தான் அவர்கள் கை ஓங்கியிருந்தது. அவர்களுடைய மொழிகள் தான் இன்றும் மருத்துவத்துறையில் நாம் பின்பற்றி வருகின்றோம். அதாவது அது லத்தீன் மொழியில் செக்ஸ் என்றால் என்ன என்றால் பிரி என்று அர்த்தம், டிவிஷன் 2 மேஜர் பிரிவுகள், பைஃபர்கேஷன் என்று அர்த்தம், 2 மேஜர் பிரிவுகள் என்று அர்த்தம். அதை செக்ஸஸ் என்று கூறினார்கள். அந்த செக்ஸ் என்பது என்னவென்றால் அதாவது அது வாழ்க்கையில் எவ்வாறு அது பயன்படுகிறது என்றால் வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமான ஒன்றாக அமைகின்றது. அதாவது நம் வாழ்வை ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் செக்ஸ் உதவுகின்றது. அது மட்டுமல்லாமல் நாம் நீண்ட ஆயுளுடன் வாழ்வதற்கும் அது உதவுகின்றது. வாழ்வு அர்த்தமுள்ளதாக மாறுவதற்கும் அது உதவுகின்றது. வாழ்க்கையில் அர்த்தம் வேண்டுமானவா, அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கு அது உதவுகின்றது. ஆக ஒவ்வொரு கட்டத்திலும் அது செக்ஸ் என்பது நமக்கு அதாவது உதவுவதாக இருக்கின்றது. ஆரோக்கியமான வாழ்வு, அர்த்தமுள்ள வாழ்வு, நீண்ட ஆயுளுள்ள வாழ்வு, இன்று நமக்கு அது பெரும் பங்கினை நமக்கு பகிர்கின்றது. அதாவது விஞ்ஞான முறை எடுத்துக்கொண்டோம் என்றால் எப்படி என்றால், விஞ்ஞான முறையில் உடல் ரீதியாக எடுத்துக்கொண்டோம் என்றால் அதாவது இருதயத்திலிருந்து நேரடியாக பிளட் சப்ளை எங்கு செல்கின்றது, தாம்பத்தியம் நடக்கும் நேரத்தில் அதை சப்ளை ஆகின்றது. அதாவது இதயம் தன்னுடைய சப்ளை ஒவ்வொரு ஆர்கன்களுக்கும் லிவர் இருக்கின்றது, கிட்னி இருக்கின்றது, லங்ஸ் இருக்கின்றது, ஒவ்வொன்றுக்கும் அது பிரான்ச் மூலமாக மெயின் பிரான்ச் என்று சிறு பிரான்ச் என்று அப்படி தான் செல்கின்றது ஒவ்வொரு உறுப்புகள் வேலை செய்வதற்கும். ஆனால் இந்த தாம்பத்தியத்தில் இந்த செக்ஸ் இந்த செயல்படும் நேரத்தில் 5 புலன்களும், மனிதனுடைய 5 புலன்களும் ஒன்றாக இணைந்து செயல்படக்கூடிய நேரம் அது. அதாவது கோஆர்டினேஷன், கோஆபரேஷன் என்று ஒன்றுக்கொன்று கோஆர்டினேட் பண்ணி ஒத்துழைத்து மொத்தமாக ஒரே நேரத்தில் பணி செய்யக்கூடிய அந்த நேரம்தான், அதாவது செயல்படக்கூடிய நேரம்தான் நமக்கு தாம்பத்தியம். அந்த நேரத்தில் இருதயம் என்ன செய்கின்றது, நேரடியாக தன்னுடைய கண்ட்ரோல் எடுத்துக்கொண்டு நேரடியாக இரத்த சப்ளை அங்கே செலுத்துகின்றது. உடல் எந்த அளவுக்கு ஒத்துழைக்கின்றது பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய, அதாவது தாம்பத்தியம் செக்ஸ்ன்னு சொல்கின்றோமே, அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடம் மூளையில் இருக்கின்றது. அதற்கு அருகில்தான் அறிவுத்திறன் உள்ள இடமும் இருக்கின்றது. இந்த 2 கண்ட்ரோல் ரூமும் மூளையில் அருகருகே இருக்கின்றது, அருகாமையில் இருக்கின்றது, அடுத்தடுத்து இருக்கின்றது. ஆகவே அதாவது அறிவுத்திறன் அதிகமாக இருந்தாலும் அது ஸ்டிமுலேட் பண்ணுகின்றது, இது அதிகமாக இருந்தாலும் அதை ஸ்டிமுலேட் பண்ணுகின்றது. இவ்வாறாக அடுத்தடுத்து இருக்கின்றது. எவ்வளோ ஒற்றுமையாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அதாவது நாம் பார்க்கின்றோம், அதாவது உடல் மட்டுமல்ல உள்ளம் கூட, அதாவது தாம்பத்தியம் என்பது தனி மனிதனுடைய வாழ்க்கை, தனி மனித சுதந்திரம் என்றால் கூட இருவரும் இணைந்தால்தான் நாம் அதை செயல்படுத்த முடியும். அதே நேரத்தில் அதாவது அது உடல் சம்பந்தமான ஒன்றுதான், உறவுதான். இருந்தாலும் மனம் அங்கே முக்கியத்துவம் பெறுகின்றது. மனமும் அதில் பங்கேற்கின்றது. எவ்வாறு என்றால் திருப்தி. நமக்கு திருப்தி என்பது எப்படி கிடைக்கின்றது, நாம் உடல் மூலமாகத்தான் அதில் நாம் தாம்பத்தியம் என்பது கிடைக்கின்றது அந்த செயலில். அதே நேரத்தில் நாம் அதாவது திருப்தி என்று ஒன்று உண்டு. திருப்தி அடைந்தால் தானே நமக்கு திருப்தி என்று ஒன்று வரும். அது முடிவு கொண்டு வருவதற்கு ஒரு திருப்தி தேவைப்படுகின்றது. அந்த திருப்தி எங்கிருந்து வருகிறது, மனத்திலிருந்து வருகிறது, மனம். ஆகவே அதாவது தாம்பத்தியத்தில் உடல் ரீதியாக இருந்தாலும் உள்ளமும் முக்கியமாக ஒரு பங்கை ஏற்றுக்கொள்கிறது. ஆகவே இது வாழ்க்கைக்கு முக்கியமான ஒன்று. இருந்தாலும் நாம் அதாவது செக்ஸ் என்ற வார்த்தைகளை சொல்வதற்கு நம்முடைய சமுதாயத்தில் சில ஸ்டிக்மாக்கள் இருக்கின்றது, அடைமொழிகள். அது மட்டுமல்லாமல் பட்ட பெயரெல்லாம் இருக்கின்றது. வெளிப்படையாக சொல்வதற்கே முடியாத ஒரு சந்தர்ப்பம் நிலவுகின்றது. அதனால்தான் இன்று அதாவது என்ன சொல்கின்றார்கள் என்றால் வாழ்வியல் மருத்துவம், வாழ்வியல் கல்வி என்று சொல்கின்றார்கள். அதாவது வாழ்வியல், அது மருத்துவவியல் கல்வி அப்படி என்று சொல்கின்றார்கள். குடும்பவியல் கல்வி என்று கூறுகின்றார்கள். அதை நாம் அழகு தமிழில் சொல்ல வேண்டும் என்றால், நம்முடைய அழகு தமிழில் அர்த்தமுள்ளதாக சொல்ல வேண்டும் என்றால் அதுக்கு தாம்பத்தியம் என்று சொல்லலாம். தாம்பத்தியம் என்பது ஒரு புண்ணியமான வார்த்தை, ஒரு கண்ணியமான வார்த்தை. நாம் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆகவே தாம்பத்தியம் மனிதனுடைய திருமணத்தில் தாம்பத்தியம் என்பது முக்கிய பங்கு வகிக்கின்றது. தாம்பத்தியம் இல்லாமல் திருமணம் இல்லை. தாம்பத்தியம் இல்லாத திருமணங்கள் அதாவது நிலைக்கலாம்.
ஆனால் திருமணம் இல்லாத தாம்பத்தியங்கள் நிலைத்ததாக சரித்திரமில்லை. ஆகவே தாம்பத்தியம் என்பது ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. தாம்பத்தியம் அதுவாக நம்முடைய சமுதாயத்தில் எடுத்துக்கொள்ளும் என்றால், திருமணத்திற்கு அப்பாற்பட்ட தாம்பத்தியத்தை சமூகம் ஏற்றுக்கொள்வதில்லை. அது கண்டிக்கத்தக்கது, அது தண்டிக்கத்தக்கது. நம்முடைய சமுதாயத்தில் திருமணத்திற்கு அப்பாற்பட்ட தாம்பத்தியம், ஒரு பாலியல் உறவு என்பதை சமூகம் ஏற்றுக்கொள்ளுமா? ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி ஏற்றுக்கொள்ளாது. அதே நேரத்தில் திருமணத்தின் மூலமாக நாம் அடையும் தாம்பத்தியம் இருக்கின்றதே, அதற்கு நம்முடைய சமூகம் என்ன கூறுகின்றது? அதை ஒரு புண்ணியமாக நினைக்கின்றது, ஒரு கண்ணியமாக நினைக்கின்றது, ஒரு மரியாதையாக நினைக்கின்றது. நமக்கு ஒரு மரியாதையும் கிடைக்கின்றது அந்த தாம்பத்தியத்துக்கு. அதை சாந்தி என்று கூறுகின்றோம், மன அமைதி, சாந்தி முகூர்த்தம் என்று கூறுகின்றோம் அல்லவா? திருமணத்தின் மூலம் அதை அடையும் பொழுது அதனுடைய கண்ணியமும் அதனுடைய மதிப்பும் கூடுகின்றது. ஆகவே திருமணத்தில், தாம்பத்தியத்தில், அதாவது இந்த தாம்பத்தியம் ஈடுபடும் போது அதில் சில கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. எழுதாத சட்டம், அது எழுதாத சில சட்டங்கள் இருக்கின்றன, சில கோட்பாடுகள், விதிமுறைகள், கட்டுப்பாடுகள் எல்லாம் இருக்கின்றன. நம்ம சமுதாயம் அதை அமைத்து தந்திருக்கின்றது. ஒரு செயல் இருக்கின்றது வைத்துக்கொள்வோம். ஒரு செயல் இருக்கின்றது, அந்த செயலில் ஒரு லிமிட்டேஷன் இருக்கும். அந்த லிமிட்டுக்குள்ளே நாம் இருக்க வேண்டும். சமுதாயம் ஒன்றை வைத்திருக்கின்றது, ஒரு செயலை. அந்த செயலை நாம் தாண்டும் பொழுது, அந்த செயலை மீறி, அந்த வேலையை மீறி, அந்த ஒரு லிமிட்டேஷனை மீறி நாம் செயல்படும் போது எப்படி இருக்கின்றது? அது சமுதாயத்திற்கு பயன்படும் பொழுது அது சாதனையாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. சமுதாயத்திற்கு பயன்படாத இருக்கும் பொழுது, சமுதாயத்திற்கு தீங்கு விளைக்கும் போது அது தண்டனைக்குரியதாக ஆகிறது. ஆகவே சமுதாயம் நாம் அதை தவறு என்றும் சரி என்றும் அதை தீர்மானிக்கின்றது. அதாவது தாம்பத்தியத்தை பொறுத்தவரையில் என்னென்றால், இதுதான் சரி, இதுதான் தவறு என்றில்லை, இதுதான் அளவு, இவ்வளவுதான் அளவு இருக்க வேண்டும் என்றெல்லாம் இல்லை. நம்ம முடிந்தது, முடியாதது, பிடித்தது, பிடிக்காதது, வேண்டியது, வேண்டாதது எல்லாம் அங்கே இருக்கின்றன. அதே நேரத்தில் தாம்பத்தியத்தில் வக்கிரங்கள் இருக்கின்றது, கொடுமைகள் இருக்கின்றது, துன்பங்கள் இருக்கின்றது, விவகாரங்கள் இருக்கின்றன, கொடுமைகள் இருக்கின்றன, இதெல்லாம் இருக்கின்றன. இதையெல்லாம் கட்டுப்படுத்ததான் சமுதாயம் சட்டங்களை, எழுதாத சட்டங்களை இயக்கி வைத்திருக்கின்றது, கட்டுப்பாடுகளை. அந்த கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் பொழுதுதான் அந்த தாம்பத்தியம் சிறப்பை பெறுகின்றது. ஆகவே இன்றைய இளைஞர்கள் தாம்பத்தியத்தை பொறுத்தவரை எப்படி இருக்கின்றார்கள் என்பதை நாம் அடுத்த முறை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.